அப்போ பார்த்த கீர்த்திக்கும் இப்போ பார்க்குற கீர்த்திக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க? இம்ப்ரூவ்மெண்ட்டில் வெயிட் தான் நிறைய குறைச்சிட்டாங்க. தெரிஞ்சு இந்த படம் பார்த்து தான் திருந்தணுன்றது கிடையாது, ஆனால் இந்த படம் பார்த்தாச்சும் திருந்துங்க, அவ்வளோதான். கீர்த்தி வந்து ஆக்சுவலாக வந்து படம் முடிஞ்சோடனே சார் ஐ ட்ரை ஃபார் டப்பிங்னு சொன்னாங்க. எனக்கு ஆமாம் அதானே பண்ண போகிறோம் வேற எடுத்துட்டு அதன்னு சொல்லி அதெல்லாம். ஆனால் வெளியில் ரொம்ப பெருமையாக இருக்கும். கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வரும்போது மண்டல ஒரு நாள் Vimidi Bangaru Jewellers Pinch Cafe. Title sponsor Vimidi Bangaru Jewellers. Powered by Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Republic of Happiness. Prisma range of bottom wear. இப்போ வந்து எனக்கு குவிக் கொஸ்டின்ஸ் மாத்திரம் இருக்குது. அதாவது கீர்த்தி ஆகிய நான் அப்படிங்கிறது அவங்களோட அப்ரோச்சஸை டிஃபைன் பண்ணுற சில கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே, இதுவா அதுவா அப்படிங்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை சாதிப்பதற்கே. சாதிப்பதற்கே அது உங்கள் மேலே ப்ரெஷர் படாதா? ஐ மீன் சாதிக்கிறதோட சேர்ந்து வாழவும் செய்யணும், அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பட் சாதனை இருக்கும்போது நல்லா வாழவும் முடியுங்கிறது அந்த ஒரு நம்பிக்கை. ஓ நைஸ் நைஸ். வெற்றியை நினைத்து பெருமைப்படு, அடுத்த வெற்றிக்காக ஓடு. அடுத்த வெற்றிக்காக ஓடு. நமக்கு கிடைக்கிற தோல்வியை ஏறும்படியாக மாற்று, இல்லை அந்த தோல்வியை வாழ்க்கை அனுபவமாக எடுத்துகிட்டு போயிட்டே இரு. வாழ்க்கை அனுபவமாக எடுத்துகிட்டு போயிட்டே இரு. எனி ஃபிலிம், எனி ஃப்ளாப்ஸ், ஒவ்வொரு தோல்வியுமே ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தேட். அண்ட் அதுலேருந்து இருக்கிற நல்லது அதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். டில் டேட் ஐ டோன்ட் ரிக்ரெட் எனி ஆஃப் மை டிசிஷன்ஸ், நாட் ஈவன் ஒன். அதான் அண்ட் தெரியும் அந்த எடுத்த முடிவை இப்போ வந்து ஐயோ அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நான் ஆக்சுவலாக யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அப்போ நான் அப்படி பண்ணியாச்சு, அவ்வளோதான் பண்ணியாச்சு, லீவ் இட் தேர். அதோட ஃபுல் ஸ்டாப். இனிமேல் அதை பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணுவோம். ஸோ அது ஒரு பேச்சுக்காக கூட நான் அதை ரிக்ரெட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லலை. நிஜமாவே ரிக்ரெட். ஐம் ஹாப்பி வித் ஆல் தி டிசிஷன். நம்ம சுற்றி இருக்கும் உறவுகளை நம்பு, இல்லை உறவுகளெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்பாத. உறவுகளை நம்பணும், கம்ப்ளீட்டாக நம்பணும். மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி ஆர் மை கிரேட் ஸ்ட்ரெங்த். எஸ். அண்ட் உங்களோட இந்த ஜேர்னியில் நான் சொன்னேன்ல, சில பேர் வந்து உங்கள் கூடவே இருந்திருக்காங்கன்னு. வி ஹேவ் சம்படி உங்களோட ஜேர்னியில் பாட்டாக இருந்தவர். இப்போ வந்து அவர் இப்போ உள்ளே வரப்போகிறாரு. இப்போ தான் நான் சொன்னேன், நம்ம ஜேர்னியில் வரும்போது நிறைய பேர் வந்து அப்பப்போ வந்துட்டு போவாங்க, ஆனால் சில பேர் அப்படியே ஸ்டடி ட்ராவலர்ஸாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தானே உங்களோட ஜேர்னி. ஃபேமிலி. அதான் எப்போ பார்த்தீங்க அவங்கள ஃபஸ்ட்டு? 2014. எஸ். கீர்த்தி வந்து ஒரு மலையாள படம் பண்ணியிருந்தாங்க. என்னோட குருநாதர் பிரதீஷன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பயங்கரமான டேலண்ட் கீர்த்தி அப்படின்னு. நான் ஐம் ஸ்டார்டிங் நியூ ஃபிலிம், அதுக்கு ஒரு ஃபீமேல் இன் பண்ணும்போது சார் சொன்னாங்க யூ ஷுட் கோ மீட் கீர்த்தி. தென் வென் டு ட்ரிவாண்ட்ரம். அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு கதை சொல்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஐ திங்க் ஃபஸ்ட் வி மெட் தேர். வீட்டில் போயிட்டு தென் ஐ ரைட் டு த ஃபுல் ஸ்கிரிப்ட். அப்போது மேனகா மேடம் இருந்தாங்க, சுரேஷா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நான் போய் ஃபுல் கதை சொன்னேன். ஐ திங்க் ஷி லைக்ட் இட். அதான் அதனால் அவர் ஜேர்னி ஸ்டார்டட். ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்லேயே நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மை கேமராமேன் நீரோஷாக்கு அனுப்பிச்சி வச்சேன். நான் பார்த்து சார் வி காட் அவர் மாயா அப்படின்னு வச்சேன். ஸோ தட் வாஸ் த மூமெண்ட் ஐ திங்க் ஐ ஃபெல்ட் நோ த ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்னு. ஷி ஆல்ரெடி ஸ்டார் இன் கேரளா. பட் ஆனால் அந்த ஸ்டார் பொட்டன்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதான் அதுவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு. இட் வாஸ் ஷி வாஸ் கோயிங் டு பி ஸ்டார் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பிகாஸ் ஷி வாஸ் வெரி ஈஸி அண்ட் ஷி இஸ் கிவிங் எவ்ரி திங். நோ புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கலாம். என்ன தேவைன்னு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் திங் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே வந்து. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஷூட்டிங். ஐ ரிமெம்பர் ஃபோர்ட் கட்சியில் ஷூட் பண்ணோம். அப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் சீனு நான் ஷார்ட் முடிச்சுட்டு ஐ ஜஸ்ட் பிரீஃப் டேர் வாட் ஐ வாண்ட். ஃபர்ஸ்ட் ஷார்ட் முடிஞ்சோடனே ஐ வாஸ் ஒரே டேக் தான் நினைக்கிறது. சிங்கிள் டேக்கில் ஷீ ஓகே இட் அண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஐ டோல்ட் ஹர் யூ கோயிங் டு ஸ்டே லாங் ஹியர். ஐ எம் நாட் வெரி சர்ப்ரைஸ்ட் அபவுட் அவர் சக்ஸஸ். அண்ட் நீங்கள் அப்போ பார்த்த கீர்த்திக்கும் இப்போ பார்க்குற கீர்த்திக்கும்
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன மாற்றம் இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட்டில் வெயிட் தான் நிறைய குறைச்சிட்டாங்க. இந்த வெயிட் மேட்டர் இருக்கே, அதுதான் எல்லாரோட ஆக்சுவலி என்னன்னா கீர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு நாள் 2014 பார்த்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அது பர்சனாலிட்டி பர்சன் தான் ஷீ இஸ் சேம். ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடையாது. அவ்வளோ ஒரு வெல்கமிங். ஒரு சின்ன ஒரு மெசேஜ் பண்ணால் கூட இம்மிடியேட்டாக ஷீல் ரெஸ்பாண்ட். அவங்க எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அவங்க இந்த வே பிரியன் சாருக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஐ எம் டெஃபினெட்லி வெரி ப்ரவுட் ஆஃப் டெஃபினெட்லி. ஆல்சோ மை குரு நோ தமிழில் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. ஐ மோர் தேன் குரு இஸ் த ஃபேமிலி டு மீ. ஸோ என்னென்னா ஆல்வேஸ் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். கீர்த்தி படங்கள் பார்க்கும்போது இம்மிடியேட்டாக நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன். ஐ திங்க் மகாநட்டியில் வாட்ஸ் இட் டன் ஐ திங்க் ஐ வாஸ் வெரி யங் அட் த டைம் பண்ணும்போது இல்லை கீர்த்தி. அண்ட் த வே ஷி இஸ் கேரிடு ஆஃப்டர் பாயிண்ட் நம்ம கீர்த்தியை மறந்துட்டோம் இல்லை. ஆமாம், அதுதான் ஐ கால்ட் ஸ்போக்கன் ஒரு லைக் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அந்த படத்தை பற்றி. அவங்க கிட்ட பியூட்டிஃபுல் ஷி டிசர்வ் த நேஷனல் அவார்ட் அண்ட் எவ்ரி திங். அவங்க ஹவு ஷி ஹேண்டில் த ப்ரொஃபஷனல் லைஃப் இப்போ ரொம்ப க்ளீனாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க தான் அனுஷ்கா மேடம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் கீர்த்தி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் எவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சும்மா அந்த சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்லும்போது ஒரு கன்விக்ஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு. இட்ஸ் ஹார்ட் வார்மிங். அதெல்லாம் ரியாஷரிங்ஸ் இருக்குல்ல. இருந்தே இஸ் டோல்ட் மீ அண்ட் ஐ ரிமெம்பர் அவர் சொன்ன அந்த ஃபோர்த் கொஸ்டின் அந்த பிளேஸ் வேர் வி வர் ஸ்டாண்டிங் வேர் ஹி வாஸ் டெல்லிங் மீ ஆல் திஸ் எல்லாம் ரெக்கார்டட் பிக்சர்லாம் இல்லை. அண்ட் ஆக்சுவலாக எல்விஜய் சாரோட படத்தில் தான் ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் பட் ஐ காட் த சான்ஸ் டு டப் வித் மை ஓன் வாய்ஸ் first in Evenamayam da because I didn't get to do it in my other films, my other 2 Malayalam films or appor Telugu padam panna because so avaroda padatha da na first dubbing panna and he was very particular that ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னோட வாய்ஸ் இல்லாமல் ஒரு இன்னொரு வாய்ஸ் வருது ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும்ல. இது நம்ம என்னாச்சுன்னா அவங்க நம்ம டப்பிங் பைலட் ட்ராக் கேட்குறோம் இல்லையா, அதில் ஷுர் வெரி ஃப்ளூவெண்ட்டாக நல்லா இருக்க வாய்ஸ். தட்ஸ் another thing இல்லை சார். அவங்களோட லாங்குவேஜோட ஆக்சென்ட்டும் அந்த லாங்குவேஜோட ஆக்சென்ட் கரெக்ட் இல்லை. ஆமாம், கீர்த்தி வந்து ஆக்சுவலாக வந்து படம் முடிஞ்சோடனே சார் ஐ ட்ரை ஃபார் டப்பிங்னு சொன்னாங்க. எனக்கு ஆமாம் அதானே பண்ண போகிறோம் அப்படி வந்து மற்ற படங்கள்ல அலோவ் பண்ணல சார், பண்ண விட மாட்டாரோ அப்படிங்கிற அந்த ஃபேஸ்ல இருந்தேன். இல்லை அந்த மாதிரி பிகாஸ் he was very keen. ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் ப்ரொடக்ஷனோட கஷ்டம் புரியும். ஆமாம், டைரக்ஷனோட கஷ்டம் புரியும். தேவையில்லாமல் நியூசன்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை கீர்த்தி படம் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. மற்ற படங்கள் பண்ணும்போதும் இப்போ முருகாசர் படமும் சரி எல்லாரும் படம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப எல்லாருமே சொல்லி கீர்த்தியை ப்ரைஸ் பண்ணுவாங்க. லவ்லி, வெரி அகாமடேட்டிவ். அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன சொல்கிறோன்னு. இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் அம்மா அப்பாவுக்கு ப்ளே பண்ணுறோம் இல்லையா? இல்லை கண்டிப்பாக அது சுரேஷோட அட்வைஸாக கூட இருக்கும். இல்லை நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி, இந்த சவுத் இண்டியன் ஃபேமிலியில் ஒரு டிப்பிக்கல் இது என்னென்னா நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மண்டை கர்வம் வந்து அதனால நீங்கள் இப்போ பார்த்தாலும் அப்படி தட்டிகிட்டே இருப்பாங்க, போய் என் பேரை எடுத்துட்டு அதன்னு சொல்லி அதெல்லாம். ஆனால் வெளியில் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ நான் ரெக்கார்ட் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மண்டல இருந்தாங்க. பாட்டி பயங்கர எனர்ஜி. அப்படியா? ஆமாம், பாட்டி அவங்க ஐ வில் நாட் ஃபர்கெட். ஆமாம், எனக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோயின் மதர் பார்ப்போம், அவங்க செட் இருப்பாங்க. ஆனால் அவங்க பாட்டோட எனர்ஜி இருக்குல்ல. என்ன பண்ணுவாங்க எல்லாரும் இப்போ என்ன மீட் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்க பாட்டியை தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க கேட்கறதுக்கு முன்னாடி பாட்டி எப்படி இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு தான் பயங்கர டிசைர் இருந்துச்சு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அது வந்து மேனகா மேடமும் கின்சியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் தட் நீங்கள் வந்து அவங்களோட ஜேர்னியில் நாட் ஜஸ்ட் as part of a journey ஆனால் as part of the family இருக்கிறதுக்கு. அது ஆல்வேஸ் that's going to be always more than a friend is more like a family. So thank you so much for making the time. no please anytime for Kirti and there for this one. Thank you sir. Thank you. உங்களோட ரகு தாத்தா படம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்கிறது வித்தியாசமான படம் மாதிரி இருக்கேன்னு, ஆனால் நிஜமாவே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹிந்தி திணிப்பை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம் படத்தில். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திணிப்பு. இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜோ ஒரு ப்ரீச் அப்படி கிடையாது. கரெக்ட். பட் உங்களுக்கு நீ படம் பார்த்து முடியும் போது உங்களை யோசிக்க வைக்கும்.
அப்படி ஒரு படம். இது நாங்கள் இந்த மெசேஜை சொல்ல வரோம், திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சேங்கிற மாதிரி இருக்காது. ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். லைக் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஆல் த மென் வில் ஆல்சோ லைக் இட். அண்ட் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது. அந்த ஹிந்தி திணிப்புங்கிறது வந்ததுனால தான் ரகு தாத்தான்னு. ஆமாம், ரகு தாத்தா வி ஆல் ஃபேமஸ் ஏ गांव में एक किसान रघु தாத்தா. ஆமாம். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் மேலே திணிக்கப்படுற சில விஷயங்கள் அப்படின்னு. பட் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு there is a very strong person coming in போல இருக்கு. ஓகே அவங்கள உள்ள கூட்டுடலாம். ஓகே டன். ஸோ உங்களுக்கு எல்லாரும் ரகு தாத்தா உங்களுக்கு அந்த ரோல் ஆஃபர் பண்ணும்போது மெயின் தீம் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, இல்லை ஒரு பாட்டு தான் தெரிஞ்சிருந்துச்சா? ஆக்சுவலாக கதை சொல்லும் போது ஃபில்முடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஹி எக்ஸ்பிளைன். ஐ தாட் இட் இன்னும் கொஞ்சம் அது ஒரு சீரியஸ் டோனில் வரும்னு நானாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் படத்தில் போய் பார்த்தா த டோன் வாஸ் அப்சல்யூட் ஃபன். ஸோ இட் வாஸ் ஃபன் ஃபார் ஆர்டிஸ்ட் கரெக்ட் அண்ட் ஃபன் ஃபார் ஆடியன்ஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஃபன் அப்படின்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஃபன்னுனா என்ன? உங்களுக்கு அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறது ஃபன்னாக இருந்துச்சா, இல்லை இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபன்னாக இருந்துச்சா, என்னது? அஃப்கோர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபன்னாக இருந்தது, கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதும் ஃபன்னாக இருந்தது. பட் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சொல்கிறதா இருக்கும் அதனால். ஆனால் அதை வந்து ஒரு டெத் அதை கூட தெர் இஸ் அ லைட்டர் வே ஆஃப் ரிசீவிங் இட் இல்லை, அது இருக்கும். ஐ திங்க் சுமனுடைய ரைட்டிங்லேயே அது இருக்குது. லைக் அவருடைய ப்ரீவியஸ் ரைட்டிங்ஸ் ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி மேன் வாட் எவர் அந்த ஒரு சீரியஸான ஒரு பயங்கர ஒரு சேஸ் இருக்கும். பட் தேர் வில் பி ஆஃப் ஒரு தட் இஸ் ஹோம் வி ஆர். ஸோ அண்ட் ஆல்சோ அப்படி இருக்கும் பொழுது டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆகுது. ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்கள் பாருங்கள், அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம், கிரிட்டிசிசம், ட்ரோலிங் எல்லாம் அது சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே சரி, ஏதாவது ஒரு சீரியஸாக நம்மளுக்கு பயமாக இருந்தால் கூட அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம உண்மையாகவே கரெக்டாக தான் இருக்கோமா அந்த பாடலை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க. தட் இஸ் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஐயோ என்னவே இப்படி எங்க கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறாங்களே. ஐயோ டம்மி ஷியோர். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ்ல. அண்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அதாவது இது வந்து திணிப்பு அப்படின்னு பார்த்தா பெண்கள் மேலே திணிக்கப்படுற சர்டன் ஸ்டெரியோடிபிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி கூட நீங்கள் பேசுகிறீங்க, அதையும் ஒரு ஹியூமரில் தான் பேசுகிறீங்க. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் மேனோட திங்கிங் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க, ஒரு பொண்ணோட திங்கிங் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு ஒவ்வொன்றா, அதாவது இந்த பெண் அப்படின்ற உடல் மீதில் வந்து ஃபுல்லாகவே திணிப்பை சுமந்துட்டு தான் நம்ம சுற்றுறோம் இந்த சமுதாயத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரகு தாத்தா வந்து பேசும் கண்டிப்பாக. ஸோ ஏன் ஒரு ஆணுக்கு இருக்க ஒரு ஃப்ரீடம் வந்து ஒரு பெண்ணுக்கு இல்லை அப்படின்ற வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு இதில் தான் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்து தான் திருந்தணுன்றது கிடையாது, ஆனால் இந்த படம் பார்த்தாச்சும் திருந்துங்க அவ்வளோ. இப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்க. இது வந்து டயலாகாக படத்தில் நம்ம வச்சுருக்கோமான்னு எனக்கு தெரியல. பட் சுமன் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும் போது வாட் ஐ காட் ஃப்ரம் இட் இஸ் ஹீ செட் திஸ் ஆல்சோ இன் வேர்ட்ஸ் தட் இப்போ ஆண்கள் வந்து ஹிந்தி திணிப்பு இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வாட் அபவுட் த உமன்? அவளுக்கு எவ்வளோ திணிப்புகள் இருக்குது. உனக்கு ஒரு ஹிந்தி திணிப்பையே உன்னால் தாங்கிக்க முடியல, அப்போது நாங்கள் எவ்வளோ திணிப்புகளை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். வாட் அபவுட் லைக் எஜுகேஷன், இந்த க்ளோதிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு திருமணத்தில் இருந்து எல்லாமே வந்து திணிக்கப்படுது. அப்போ வாட் அபவுட் த உமன்? ஸோ அந்த ஃபீல் படம் முடியும் போது ஆண்களும் சரி பெண்களும் நிறைய பெண்களே உணர்றது இல்லை, திணிப்பு நம்ம மேலே இருக்குன்றதே உணர மாட்டேன்றான். அது மட்டும் இல்லை, நம்மளோட கண்டிஷனிங் என்னன்னா நம்மளோட வேல்யூ, நம்மளோட செல்ஃப் ஒர்த் வந்து மற்றவங்களோட பர்செப்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ஒரு நல்ல மகளாக இருந்தா, நல்ல மனைவியாக இருந்தா, நல்ல தங்கச்சியாக இருந்தா, ஸோ அதையும் தாண்டி வரணும் அப்படிங்கிறது சில பேர் இன்னும் ஈவன் விமெனுக்கே இன்னும் அந்த கிளாரிட்டி இல்லை. அதான் இதெல்லாம் திணிப்பா அப்படின்ற ஒரு கேள்வியாச்சும் வரும். ஆமாம்ல, இதெல்லாம் திணிப்பு தானே, நம்ம வந்து இது உணரலையே அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் விமென் வில் கெட் நினைக்கிறேன். படத்தில் வந்து கிளைமேக்ஸில் சொல்கிற ஒரு லைன் இருக்குது,
காலங்காலமாக வந்தால் கலாச்சாரம், திடீர்னு வந்தால் திணிப்பா ஃபுட் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம். ஸோ காலகாலமாக நடக்கிற நிறைய விஷயங்கள், நம்ம கலாச்சாரம்னு நினச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த டைமில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது கலாச்சாரம்னு ஆயிடுச்சு. ஆமாம். பட் ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அது திணிப்பு தானே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தட்ஸ் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது யோசிக்க வைக்கும். ஆண்களை நிறையவே யோசிக்க வைக்கும். பெண்களுக்கு ஆமாம்ல கரெக்டில் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கும். ஸோ எல்லாரையுமே சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். பட் ஆனால் சிரிக்கிற வைக்க ஆனால் சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிற படமாக நத்திங் இஸ் ப்ரீச்சிங். ஸோ இதுதான். ஐ திங்க் உங்களுக்கு நல்ல டீம் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் விமன் இருந்திருக்காங்க, சென்சிபிள் மென் இருந்திருக்காங்க. அதனால் உங்களோட மூவியோட அவுட்புட்டும் அதே மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் சென்சிபிள் அண்ட் yet ஹியூமரஸாக இருக்க போகுது இல்லையா? ஸோ ஐ விஷ் யூ டீம் ஆல் த வெரி பெஸ்ட். நான் சாவித்ரி அம்மாவோட பயோபிக்கை பற்றி சொல்லிட்டீங்க, மகாநட்டி. உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு கேட்டபோது? நான் ஆக்சுவலி பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஃபீமேல் டீம் இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டிங்காக இருந்துச்சு? Irrespective of the gender, working in Raghu Tata's team was very challenging and encouraging in a way. One of my students said, Sarah, do you know she's an actress? I said, oh, okay, that's fine. Vimidi Bangaru Jewellers Binge Cafe. Title sponsor Vimidi Bangaru Jewellers. Powered by அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். ரிபப்ளிக் ஆஃப் ஹாப்பினஸ். பிரிஸ்மா ரேஞ்ச் ஆஃப் பாட்டம் வேர்.